மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை குறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மெய்ஞான ஒளி என்பதை பற்றி பார்த்தோம். குணங்குடி மஸ்தான் சாகிபு அவர்கள் இயற்றிய பாடலை பற்றி பார்த்தோம். மேலான பொருளை, தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனத்துள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவு ஒளியானவனே, உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன். நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய். மேலான பொருளே, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும். அப்பொறிகளினுடைய இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாயாக என்று குணங்குடியார் கூறிய பாடலை பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது உரைநடை உலகம், அயோத்திதாசர் சிந்தனைகள். அயோத்திதாசர் அவர்களினுடைய சிந்தனை கருத்துக்களை பற்றி இன்றைய பாடப்பகுதியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோம் மாணவர்களே. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 172 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. அயோத்திதாசர் சிந்தனைகள். ஒருவருடைய வாழ்க்கை என்பது பிறந்து வாழ்ந்து மறைவதோடு முடிந்து விடுவதில்லை. நேர்மையான சிந்தனையும் செயலும் ஒருவருக்கு வரலாற்றில் நிலையான இடத்தை பெற்றுத்தருகின்றன. ஒருவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவர் பிறந்து அவர் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கை மறைவதோடு அது முடிந்து விடுவது கிடையாது. நேர்மையான சிந்தனைகள், நேர்மையான செயல், இவைதான் ஒருவருக்கு வரலாற்றில் ஒரு நிலையான இடத்தை பெற்றுத்தருகின்றது. ஒரு காலத்தில் மக்களினுடைய மனதில் நின்றவர்கள் பிற்காலத்தில் அவர்களுடைய நினைவிலிருந்து மறைந்து போகின்றவர்களாக இருக்கின்றார்கள். கால வெள்ளத்தில் மக்களால் மறக்கப்பட்டு அதன் பின்னர் நினைவுக்கு வருகின்ற சிந்தனையாளர்களும் இருக்கின்றார்கள். கால மாற்றத்தின் காரணமாக நாம் மறந்துவிடுகின்றோம். அதன் பிறகு அதனை பற்றி நினைவு கூறும் பொழுது நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய சிந்தனையாளர்களும் இருக்கின்றார்கள். அத்தகைய சிந்தனையாளராக இருக்கக்கூடிய ஒருவரை பற்றித்தான் நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அயோத்திதாசர் ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆட்சி செய்து அந்த காலகட்டத்தில்
19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பகுதியிலும் வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதர். இவர் பண்டைய இலக்கிய, சமூக, சமய, வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டார். அவற்றின் அடிப்படையில் புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டார். பண்டைய காலத்தில் இருந்த இலக்கியங்கள், சமூகம், சமயம், வரலாறு இவற்றை பற்றிய ஆய்வுகளில் மிகுதியாக ஈடுபட்டவர். அவற்றினுடைய அடிப்படையில் இலக்கியம், சமூகம், சமயம், வரலாறு இவற்றினுடைய அடிப்படையில் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பெரும் பணியில் ஈடுபட்டவர். சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவர். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர். சமத்துவம், அனைவருமே சமமானவர்கள், சரிசமமானவர்கள், இதில் உயர்வு தாழ்வு என்பது இல்லை. பகுத்தறிவு கொள்கை, ஏன், எதற்கு, எப்படி என்று ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வது ஆகிய இந்த இரு கொள்கைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். அவர்களுக்கெல்லாமே முன்னோடியாக திகழ்ந்தவர்தான் அயோத்திதாசர். நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர்தான் அயோத்திதாசர். நல்ல சிந்தனை, அவருடைய சிந்தனை கருத்துக்கள் அனைத்துமே நன்மை தருவதாக இருக்கும். செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே மிகச்சிறந்ததாக இருக்கும். மிக உயர்வான பேச்சு, ஒப்பான எழுத்து, மற்றவர்கள் பாராட்டும்படியான உழைப்பு இவை 5ஐயும் ஒரு சேர பெற்ற ஒரு சிந்தனையாளர் தான் அயோத்திதாசர். அவரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்றும் போற்றுகின்றார்கள் அயோத்திதாச பண்டிதரை. அவருடைய வாழ்க்கை வரலாறு. அயோத்திதாசர் 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். இவரது இயற்பெயர் காத்தவராயன் என்பதாகும். இவர் 1845ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தவர். அவருடைய இயற்பெயர் காத்தவராயன் என்பது. அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு வைத்த பெயர் காத்தவராயன். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்தில் பல இன்னல்களுக்கு உள்ளானார். அவருடைய பிறப்பு ஒரு ஒடுக்கப்பட்ட, மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்தவர் இவர். அதனால் பள்ளியில் சென்று படிக்கும் பொழுது பல்வேறு விதமான இன்னல்கள் அவருக்கு ஏற்பட்டது. சரியாக கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். அங்கே உட்காருவதற்கும் கூட வேறுபாடு என்பது கருதப்பட்டது. உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் மேசையின் மீதும், இவர்களை போன்று ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சார்ந்தவர்கள் தரையில் அமர்ந்தும் கல்வியை கற்க வேண்டும். யாருடனும் பேசக்கூடாது, பழகக்கூடாது. இவர்கள் பயன்படுத்திய பொருள்களை மற்றவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். இப்படி பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளானார் அயோத்திதாசர். அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார். தம் மீது அன்பு காட்டிய அந்த ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்து கொண்டார். அப்பொழுது அவருடைய பள்ளி பருவத்தில் அயோத்திதாச பண்டிதர் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரிடம்தான் அவர் கல்வியும் சித்த மருத்துவத்தையும் ஒரு சேர கற்றார். தன் மீது மிகுந்த அன்பு காட்டிய அந்த ஆசிரியரினுடைய பெயரையே தன்னுடைய பெயராக மாற்றியமைத்து கொண்டார். அதன் பிறகுதான் காத்தவராயன் என்பது அயோத்திதாசர் என்று மாற்றியமைக்கப்பட்டது. நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு பர்மாவுக்கு சென்றார். அங்கு கூலி தொழிலாளர்களாக வேலையை செய்து வந்த தமிழர்களின் உரிமைகளுக்காக இவர் பாடுபட்டார்.
பின்னர் இவர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டார். நீலகிரிக்கு சென்று சில ஆண்டு காலம் அங்கே வாழ்ந்து வந்தார் அயோத்திதாசர். அதன் பிறகு அவருடைய திருமணத்திற்கு பிறகு பர்மாவிற்கு சென்றார். அங்கு கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களினுடைய உரிமைகளுக்காக இவர் பாடுபட்டார். அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களினுடைய உரிமைக்காகவும் அவர்களினுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் அரும்பாடுபட்டவர் அயோத்திதாசர். சிந்தனைகளின் அடித்தளம். அயோத்திதாசர் தமிழ் மட்டுமன்றி பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் உள்ளிட்ட பல்துறை நூல்களையும் ஆழ்ந்து கற்றார். இத்தகைய ஆழ்ந்த படிப்பை அவரது புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. தமிழ் மட்டுமல்லாமல் மற்ற மொழிகள் பாலி, வடமொழி, ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். இலக்கியங்கள், இலக்கணங்கள், கணிதம், மருத்துவம், சமயங்களினுடைய தத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய நூல்கள் அனைத்தையுமே மிகவும் ஆழ்ந்து அவற்றை கற்றுணர்ந்தார். அத்தகைய அவருடைய ஆழ்ந்த படிப்புதான் பல்வேறு விதமான புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாகவும் அமைந்தது அவருக்கு. இதழ் பணி. 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். ஓராண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்ற தலைப்பில் ஒரு வார இதழ் ஒன்றை ஆரம்பித்தார். அதனுடைய விலை காலனா அன்றைய காலகட்டத்தில். ஓராண்டிற்கு பிறகு அந்த இதழினுடைய பெயரை தமிழன் என்றே மாற்றியமைத்தார். உயர்நிலையையும் இடைநிலையையும் கடைநிலையையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே அவ்விதழினுடைய நோக்கம் என்று அயோத்திதாசர் குறிப்பிட்டார். உயர்நிலையை சார்ந்தவர்கள், இடைநிலையை சார்ந்தவர்கள், கடைநிலையில் இருப்பவர்கள் என்று பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு, உயர் வகுப்பை சார்ந்தவர்கள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், மிகவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு பாகுபாடு செய்து அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை இவற்றை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கூறுவதுதான் அந்த இதழினுடைய நோக்கமாக அமைந்தது. இவர் தமிழன் என்ற இதழ் மூலம் தமிழ்நாடு மட்டுமன்றி மைசூர், கோலார், ஐதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற பல நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். தன்னுடைய தமிழன் என்ற இதழ்களின் மூலமாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல இடங்களில், பல மாநிலங்கள், பல நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் தன்னுடைய இதழின் மூலமாக பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூகத்தினுடைய சிந்தனை போன்றவற்றை அவர்களுக்கு வழங்கினார். எந்தெந்த இடங்கள்? மைசூர், கோலார், ஐதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கு அவருடைய நூல்கள் மூலமாக சீர்திருத்த சிந்தனை கருத்துக்களை அவ்வப்பொழுது வெளியிட்டார் அயோத்திதாசர். கல்வி சிந்தனைகள். ஒரு மனிதனினுடைய அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் கல்வி அறிவு அவசியம் என்று அயோத்திதாசர் கருதினார். ஒரு மனிதன்
அவனுடைய அறிவானது நன்கு வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் அதற்கு மிக மிக அவசியமான ஒன்று கல்வி அறிவு என்பது. எப்படி நிலவு நாள்தோறும் வளர்ந்து முழு நிலவாக மாற்றமடைந்து ஒளி வீசுகின்றதோ அதை போல கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கக்கூடிய நூல்களானது கற்பிக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு நிலவாக இருப்பது வளர்ந்து முழு நிலவாக மாறி ஒளி வீசுமோ அதை போல கல்வி நிறுவனங்களிலும் அறிவை வளர்க்கக்கூடிய நூல்களானது கற்பிக்கப்பட வேண்டும் என்று அயோத்திதாசர் கருதினார். கல்வி அறிவோடு கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் என்று இவர் வலியுறுத்தினார். கல்வி அறிவோடு நின்றுவிடக்கூடாது, கைத்தொழிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு வேளாண்மை சார்ந்த தொழில்கள், தையல் தொழில், மரம் வளர்ப்பது போன்றவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்களைப் போலவே இக்காலத்தில் வாழக்கூடிய பெண்களும் கல்வி கற்று தங்களுடைய வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளக்கூடிய உரிமையை பெற வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். சங்க காலத்தில் எப்படி பெண்கள் வாழ்ந்து வந்தார்களோ அதை போலவே இன்றைய காலத்தில் வாழக்கூடிய பெண்களும் கல்வி அறிவை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை தானாகவே அமைத்து கொள்ளக்கூடிய உரிமையை பெற வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். அவர் பதிப்பித்த நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு இரத்தின சுருக்கம், பாலவாகடம் போன்ற நூல்களை அவர் பதிப்பித்தார். வாழும் முறை, எப்படி வாழ வேண்டும், மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றிய அயோத்திதாசரின் சிந்தனைகள் சிறப்பானவையாகும். மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி அவர் கூறிய சிந்தனை கருத்துக்களானது மிகவும் சிறப்பானதாக அமைந்திருந்தது. மக்கள் அனைவருமே அன்பு கொண்டு வாழ வேண்டும். மக்கள் அனைவருமே எப்படி வாழ வேண்டும்? அன்புடையவர்களாக வாழ வேண்டும். பிறர் மீது அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை தம் வாழ்விலிருந்து நீக்கி வாழ வேண்டும். கோபப்படக்கூடாது, பிறரை கண்டு பொறாமைப்படக்கூடாது, பொய் என்பதை சொல்லக்கூடாது, களவு, திருட்டு என்பது அதுவும் இருக்கக்கூடாது. இவை அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது, அதேபோல் மற்ற உயிரினங்களுக்கு எவ்வித துன்பத்தையும் இழைக்கக்கூடாது. அது ஓரறிவாக இருந்தாலும் சரி, 4 அறிவாக இருந்தாலும் சரி, 5 அறிவாக இருந்தாலும் சரி, எந்த உயிரினத்திற்கும் துன்பம் என்பது இழைக்கக்கூடாது. அதோடு மட்டுமல்லாது மதியை அளிக்கும் போதைப் பொருளை கையாளும் தொடுதல் கூடாது. நம்முடைய அறிவினை அளிக்கக்கூடிய போதைப் பொருள்கள் எவை இருக்கின்றது, நம்முடைய அறிவை எவையெல்லாம் அழைக்கின்றதோ அத்தகைய பொருள்களை கையால் கூட தொடுவது கூடாது. ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைந்திருக்கின்றது என்றால் அந்த குடும்பமானது வாழ்கின்ற ஊர் முழுவதுமே அன்பும் ஆறுதலும் பெறுவதாக இருக்கும். ஊர்கள் அன்பும் ஆறுதலும் பெறுவதாக இருக்கின்றது அப்படின்னா நாடு முழுவதுமே அந்த அன்பு ஆறுதல் என்பது நிறைந்ததாக இருக்கும். அத்தகைய நாட்டில்தான் அன்பு ஆறுதல் இவை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டில்தான் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் ஒரே குளத்தில் நீர் அருந்தும். இதுதான் அயோத்திதாசரினுடைய கருத்துக்களாக இருக்கின்றது. தந்தை பெரியார் என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் அவர்கள் என்று தந்தை பெரியார் கூறியிருக்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. தலைமை தகுதி. ஒரு நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்
எத்தகையவராக இருக்க வேண்டும் என்பதை அயோத்திதாசர் விளக்குகின்றார். ஒரு நாட்டிற்கு வழிகாட்டுகின்ற தலைவர் எத்தகைய தகுதி உடையவராக இருக்க வேண்டும் என்பதையும் விளக்குகின்றார். அவர் மக்களும் அவர்தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கனவாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். மக்களும் அவருடைய நோக்கங்களும் பெருமைப்படும்படியாக இருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி என்பதும் கிடைக்கப்பெற வேண்டும். அவர் மக்களுக்குள் மாமனிதராக அறிவாற்றல் பெற்றவராக நன்னெறிகளை நல்ல நெறிகளை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வணக்கத்திற்குரியவராக மக்கள் ஏற்பார்கள். மக்களும் அவருடைய நோக்கங்களும் பெருமைப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். ஒரு சிறந்த தலைவர் என்பவர் அமைய வேண்டும். அந்த தலைவர் மக்களுக்குள் ஒரு மாமனிதராக, மிகச்சிறந்த அறிவாற்றல் பெற்றவராக, நல்ல நெறிகளை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரைத்தான் வணக்கத்திற்குரியவராக, மதிப்பிற்குரியவராக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவரை கடவுளென நினைத்து துதிப்பார்கள் என்று அயோத்திதாசர் கருதுகின்றார். மக்களையும் மழையையும் தொடர்புபடுத்தி அயோத்திதாசர் கூறும் கருத்து சிந்திக்கத்தக்கதாக இருக்கின்றது. மக்களையும் மழையையும் தொடர்புபடுத்தி அயோத்திதாசர் கூறுகின்ற கருத்து, வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. வானம் பொய்ப்பதற்கு காரணம், வானம் பொய்த்து விடுகின்றது, மழையானது சரியாக பெய்யவில்லை அப்படின்னா அதற்கு காரணம் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய ஞானிகள் அவர்கள் இல்லாதிருப்பது தான் வானம் பொய்த்து போவதற்கான காரணம் என்று சொல்கின்றார். அந்த ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்திருக்கக்கூடிய அறிவாளிகள் இல்லாமையாகும். அந்த ஞானிகள் இல்லை அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? நீதி, உண்மை, நெறி, அவர்கள் பின்பற்றக்கூடிய வழி, வாய்மை, உண்மை, இவை அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய அறிவாளிகள் அவர்கள் இல்லாதிருப்பது தான் ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் என்கின்றார். அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் ஆட்சி திறனும் அன்புமுடைய அரசர்கள் இல்லாமையே. அதேபோல் அறிவாளிகள் இல்லை அப்படின்னா அதற்கு காரணம் மிகச்சிறந்த ஆட்சி திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாதிருப்பதுதான் அதற்கு காரணம் என்கின்றார். அத்தகைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகிய குடிகள் இல்லாமையே என்று கூறுவதன் மூலம் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்கிறார் அயோத்திதாசர். அத்தகைய அரசர்கள் இல்லை அப்படின்னா அதற்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியவை உடைய குடிமக்கள் இல்லாதிருப்பது தான் என்று சொல்கின்றார். அப்போ இதன் மூலமாக ஒரு சிறந்த குடிமக்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னா அந்த நாட்டுக்கு இயற்கை கூட உதவும். அதே சிறந்த குடிமக்கள் இல்லை அப்படின்னா அந்த நாட்டிற்கு இயற்கை கூட உதவாது என்று சொல்கின்றார். இப்போ சிறந்த குடிமக்களாக இருக்க வேண்டும். கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகிய குணங்கள் நிறைந்த குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஆட்சி திறனும் அன்புமுடைய அரசர்கள் இருப்பார்கள். இத்தகைய அரசர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னா நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இருப்பார்கள். அத்தகைய அறிவாளிகள் இருக்கின்றார்கள் அப்படின்னா ஒழுக்கமுள்ள ஞானிகள் இருப்பார்கள். ஒழுக்கமுள்ள ஞானிகள் இருக்கின்றார்கள் என்றால் வானம் மழையை பெய்விக்கும். புரிந்ததா மன்னர்களே? சமத்துவம். அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். மக்கள் அனைவருமே சம உரிமைகளை பெற்று
சமத்துவமாக அனைவருமே சமமானவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும். கல்வியாகட்டும், வேளாண்மையாகட்டும், காவல்துறையாகட்டும் போன்ற அனைத்து துறைகளிலுமே மக்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பதை வழங்க வேண்டும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவற்றிலும் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். ஊராட்சி மன்றங்கள், நகராட்சி மன்றங்கள், சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்கள் போன்ற அனைத்திலுமே அனைத்து வகுப்பினை சார்ந்தவர்களுக்கும் உரிய முக்கியத்துவமானது வழங்க வேண்டும். அதில் இந்து, பௌத்தர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர் போன்ற அனைவருக்குமே சரிசமமாக வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் அயோத்திதாசர் அவர்கள். அயோத்திதாசர் அவர்கள் புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலிய நூல்களை எழுதியிருக்கின்றார். திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரினுடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார். சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்தோடு இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டு இருக்கின்றது. திராவிட மகாஜன சங்கம் அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும், ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். அயோத்திதாசர் தமது கொள்கைகளை, தங்களுடைய கொள்கைகளை வலியுறுத்துவதற்காகவும், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் உரிமையை பெற வேண்டும் என்பதற்காகவும் 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். இவ்வமைப்பு சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகளை அமைத்தல், சிற்றூர்கள் தோறும், கிராமங்கள் தோறும் கல்விக்கூடங்களை ஏற்படுத்துதல் போன்றவற்றுக்காக போராடியது அவருடைய திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பானது. அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களினுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அமைய வேண்டும் என்பதே அயோத்திதாசரின் கருத்து. விடுதலை அப்படின்னா வெறும் ஆட்சி மாற்றம், ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள், அதன் பிறகு நாம் நம்முடைய நாட்டை ஆட்சி செய்கின்றோம், அதுதான் விடுதலை என்பதல்ல. அது மக்களினுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அமைய வேண்டும். சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது. மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அமைய வேண்டும். மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தரமாக கூறினார் அயோத்திதாசர். சுயராஜ்யம், தங்களுடைய நாட்டை தாங்களே ஆட்சி செய்வது அப்படிங்கிற அந்த சுயராஜ்யத்தினுடைய நோக்கமானது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மட்டுமே இருக்கக்கூடாது. மக்களினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும். மக்களினுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகின்றதென்றால் தவிர நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தரமாக கூறினார் அயோத்திதாசர். தனித்தன்மை. அயோத்திதாசர் காலத்தில் பண்டிதர், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் என்று பல பேர் இருந்தார்கள். இருந்தாலும் பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் அக்கறை கொண்டு புதிய புதிய சிந்தனைகளை விதைத்தவர் அயோத்திதாசரே. ஆகவேதான் அவரை அன்றைய தமிழர்கள் தனித்தன்மை உடைய
சிந்தனையாளராக மதித்தார்கள். அயோத்திதாசரின் சிந்தனைகள் ஒரு தனி மனிதரின் சிந்தனைகளாக மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் எழுச்சியையும் ஏற்படுத்தும் சித்தாந்தங்களாக விளங்கின என உறுதியாக நம்மால் கூற முடியும். புரிந்ததா மனர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். அயோத்திதாசரிடம் இருந்த 5 பண்புகள் யாவை? நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளையும் ஒரு சேரப்பெற்ற சிந்தனையாளர்தாம் அயோத்திதாசர். சிறந்த வழிகாட்டி ஒருவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார். ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எத்தகையவராய் இருக்க வேண்டும் என்பதை அயோத்திதாசர் விளக்குகிறார். மக்களும் அவர்தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கனவாய் இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாய் ஒருவர் அமைய வேண்டும். அவர் மக்களுள் மாமனிதராய், அறிவாற்றல் பெற்றவராய், நன்னெறியை கடைப்பிடிப்பவராய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்குரியவராய் மக்கள் ஏற்பார்கள், கடவுள் என துதிப்பார்கள் என்று அயோத்திதாசர் கூறுகிறார். திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது? அயோத்திதாசர் தம் கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். இவ்வமைப்பு சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூரோரும் கல்விக்கூடங்களை ஏற்படுத்துதல் போன்றவற்றுக்காகவும் போராடியது. இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாவிடைகளை ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது அயோத்திதாசர் சிந்தனைகள் என்பதை பற்றி பார்த்தோம். ஒருவருடைய வாழ்க்கை என்பது பிறந்து வாழ்ந்து மறைவதோடு முடிந்து விடுவதில்லை. நேர்மையான சிந்தனையும் செயலும் ஒருவருக்கு வரலாற்றில் நிலையான இடத்தை பெற்றுத் தருகின்றது. ஒரு காலத்தில் மக்களினுடைய மனதில் நின்றவர்கள் பிற்காலத்தில் மக்களினுடைய நினைவிலிருந்து மறைந்து போகின்றார்கள். கால வெள்ளத்தில் மக்களால் மறக்கப்பட்டு பின்னர் நினைவுக்கு வரும் சிந்தனையாளர்களும் இருக்கின்றார்கள். அயோத்திதாசர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவர். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர். நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு என்ற 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர்தான் அயோத்திதாசர். இவர் 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் காத்தவராயன். தன்னுடைய ஆசிரியர் அயோத்திதாச பண்டிதர் என்பவர் பெயரையே தன்னுடைய பெயராக மாற்றியமைத்து கொண்டார். நீலகிரிக்கு சென்று வாழ்ந்தவர் அதன் பிறகு பர்மாவிற்கு சென்று அங்கு கூலி தொழிலாளர்களாக வேலை செய்கின்ற தமிழர்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டார். தமிழ் மட்டுமல்லாது பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். 1907ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்ற வாத இதழை காலனா விலையில் தொடங்கினார். நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் அவ்விதழினுடைய நோக்கமாக இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பல நாடுகள், பல மாநிலங்களில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார் இவர். ஒரு மனிதனினுடைய அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் கல்வியறிவு அவசியம் என்று கருதினார் அவர். மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றிய அயோத்திதாசரினுடைய சிந்தனைகள் மிகச் சிறப்பானதாக அமைந்திருந்தது. எப்படி வாழ வேண்டும், எத்தகைய அன்பும் ஆறுதலும் உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை பற்றியும் வலியுறுத்தினார்.
அதேபோன்று ஒரு நாட்டிற்கு வழிகாட்டுகையுடைய தலைவர் எத்தகையவராக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் விளக்கி கூறினார். மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். அனைவருக்கும் அனைத்திலும் சம உரிமையானது வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்து மக்களினுடைய நலனுக்காக பலவற்றை ஏற்படுத்துவதற்கு போராடினார். பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் அக்கறை கொண்டு புதிய புதிய சிந்தனைகளை விதைத்தவர் அயோத்திதாசரே. இவற்றை பற்றித்தான் நாம் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 172, 173, 174. பக்கம் எண் 172 அயோத்திதாசர் சிந்தனைகள் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 174 சமத்துவம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று ஒரு படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். பக்கம் எண் 176. பக்கம் எண் 176 மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அயோத்திதாசர் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். தமிழக, இந்திய, தென்னிந்திய சமூகத்தின் அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன், காலனா தமிழன், அரை பைசா தமிழன், அரையனா தமிழன், ஒரு பைசா தமிழன். கல்வியோடு எவற்றையும் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசரின் கருத்து. சிலம்பமும் கைத்தொழிலும் கணிப்பொறியும் போர்த்தொழிலும். எது? கைத்தொழிலும். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவருடைய ஆழ்ந்த படிப்பு, வெளிநாட்டு பயணம், இதழியல் பட்டறிவு, மொழிப்புலமை. ஆழ்ந்த படிப்பு மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. வானம், கடல், மழை, கதிரவன். மழை குறித்து கொண்டீர்களா? அடுத்தது குருவினம். அயோத்திதாசரிடம் இருந்த 5 பண்புகள் யாவை? ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார். திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது? இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாக்களுக்குரிய விடைகளை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள், தெளிவுரை எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் தங்களுடைய படித்தல் பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.